எக்ஸாம்பிள் 1.10 ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. செக் த ரிலேஷன் ஆர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1,1 2,2 3,3 4,4 5,5 அந்த மாதிரி n, வரைக்கும் வரும். டிஃபைன்ட் ஆன் த செட் S is equal to 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரா n வரைக்கும் அந்த செட் என்ன கொடுத்துருக்காங்க 1ல இருந்து n வரைக்கும் இருக்க எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ரிலேஷனும் கொடுத்துருக்காங்க 1 1 2 2 3 3 இந்த ஆர்டரில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் இந்த 3 பேசிக் ரிலேஷனையும் நாம் செக் பண்ணோம். 3 பேசிக் ரிலேஷனையும் நாம் செக் சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நாம் ரிஃப்ளெக்டிவ் இருக்கா அப்படின்ட்டு பார்ப்போம். ரிஃப்ளெக்டிவ்னா என்ன சொல்லியிருக்கோம், அந்த செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரிஃப்ளெக்டிவ், அதாவது 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 எது வரைக்கும் இருக்கும். ஒருவேளை n 10னா 10 10 வரைக்கும் இருக்கணும். n வந்து 20னா 20,20 வரைக்கும் இருக்கணும். அப்படி இருக்கான்னு அந்த ரிலேஷனில் பார்க்குறோம். இருக்கு கொடுத்துட்டாங்க n வரைக்கும் n வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இதை ஜென்ரலாக கொடுத்துருந்தனால நாமளும் இப்போ ஜென்ரலாக எழுதணும். as a, a belongs to R for all a belongs to S. அதாவது செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் a belongs to S, செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ரிலேஷன் இருக்கு. a, a belongs to R இருக்கு. அப்போ R is reflective அப்படின்னு எழுதணும். இதை அப்படியே எழுதணும். a, a belongs to R for all a belongs to S. அப்போ R is reflective அப்படின்னு எழுதிடணும். ஃபர்ஸ்ட் ஒன் புரியுதா? ரிஃப்ளெக்டிவ் கரெக்டாக செக் பண்ணிட்டோம். அடுத்தது செகண்ட் ஒன், தேர் இஸ் நோ பேர் a, b. a, bங்கிற மாதிரி எந்த பேரும் இந்த ரிலேஷன்ல இல்லை. a, bனா 2னா இந்த பக்கம் வேற எலிமெண்டா இருக்கணும், 3ஆ இருக்கணும். அந்த மாதிரி இல்லை. ஒருவேளை இந்த மாதிரி இருந்திருந்தா 3,2 இருக்கான்னு செக் பண்ணும் சிமெட்ரிக்கு. இந்த மாதிரியே இல்லை அப்படின்னா நம்ம பார்க்கவே தேவையில்ல, அது சிமெட்ரிக்ல வரும் அப்படின்னு சொல்லிடலாம். அதை தான் நம்ம இங்க வேர்ல சொல்றோம். என்னன்னா there is no pair a, b in R such that b, a not belongs to R. இது இல்லாதனால அதுவும் இல்லை. அப்போ in other words இதை வேற மாதிரி சொல்லணும்னா for every pair a, b belongs to R, b, is always in R, then R is symmetric அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். அடுத்தது சிமெட்ரிக் செக் பண்ணிட்டோம். நீங்க ஃபர்ஸ்ட் ஒன் எழுதுனா போதும். there is no pair a, b in R such that b, a not belongs to R அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டு thus R is symmetric அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது we cannot find two pair, 2 பேர் இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் பண்ணவே முடியல. a, b இல்லை, அதே மாதிரி b, c இல்லை. ஏன்னா எல்லாமே ஏங்கிற ஆர்டர்ல தான் இருக்கு இந்த செட்ல. சச் தட் இது 2 இல்லாதனால ஏவும் சியும் இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். அதை இது 2 இல்லாதனால அதுவும் இல்லை. இதை நம்ம இதை கண்டுபிடிக்கவே முடியல அந்த ரிலேஷன்ல. அதனால இது இல்லாம இருக்கு. the statement R is not transitive. அதனால இதை நாட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. இது இட்ஸ் நாட் ட்ரூ. therefore the statement R is transitive அப்படின்னு சொல்லுவோம். hence R is transitive. 2 பேரும் இல்லைன்னா 3வது பேர் இருக்குனுங்கிற அவசியமே இல்லை. அதனால இதை நாம வந்து டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க எவ்வளவு எழுதுனுங்கிற அவசியம் இல்லை. நீங்க என்ன, we cannot find 2 pair a, b and b, a in R such that a, b not belongs to R அப்படின்னு எழுதிட்டு R is transitive அப்படின்னு எழுதிருங்க போதும். since R is reflective, symmetric, transitive இது மூணுமே வருது, அப்போ this relation is an equivalent relation அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து equivalent. வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1.2 எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்கஸ் த ஃபாலோயிங் ரிலேஷன் ஃபார் ரிஃப்ளெக்டிவிட்டி, சிமெட்ரிவிட்டி அண்டு டிரான்சிட்டிவிட்டி. அதாவது ரிஃப்ளெக்டிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் இது மூணையும் செக் பண்ணும் கொடுத்துருக்கிற சம்முக்கு.
சம் என்ன கொடுத்திருக்கானா the relation are defined on the set of all positive integer by m relation n if m divides n அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிலேஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எப்படி ரிலேஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா m ரிலேஷன் டு n if m டிவைட்ஸ் n, அதாவது nங்கிற நம்பரை m டிவைட் பண்ணா ரிலேஷன் இருக்கு அப்படின்ட்டு படிக்க போறோம். சொல்யூஷன்ல ரிஃப்ளெக்டிவிட்டி பார்க்கலாம். இப்போ ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், இன்டிஜர் நம்பர்ஸ். இப்போ 5 எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. 5ங்கிற நம்பர் 5ஆல டிவைட் ஆகும். 6ங்கிற நம்பர் 6ஆல டிவைட் ஆகும். 7ங்கிற நம்பர் 7ஆல டிவைட் ஆகும். அப்படி இன்டிஜர்ல எந்த நம்பர் நாம எடுத்தாலும் அது அதே நம்பரால டிவைட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுதான் இங்க வந்து நம்ம என்னன்னா ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நம்பர் அதே நம்பரால டிவைட் ஆச்சுன்னா அது ரிஃப்ளெக்டிவ்னு சொல்றோம். m டிவைட்ஸ் m, அதாவது m வந்து அதாவது ஒரு நம்பருக்கும் அதே நம்பருக்கும் ரிலேஷன் இருக்கு, இந்த கான்செப்ட் படி ரிலேஷன் இருக்கு அப்படின்னு படுத்திருக்கோம். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் ஒன்று எழுதியிருக்காங்க. 4 is divides 4. 4 is divides 4. It is reflective. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு செட்ல ஒருவேளை ஆர்டர்டு பேர்ல இருந்ததுன்னா ஒரு செட்ல இருக்கிற எலிமெண்ட் 1ல இருந்து 4 வரைக்கும் இருக்குன்னா 1 1 2 2 3 3 4 4 இதெல்லாம் இருந்தா ரிஃப்ளெக்டிவ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி செட்டு ஜென்ரலா சொல்லிட்டாங்க, இன்டிஜர்னு சொல்லிட்டாங்க. நம்ம ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா m is divides n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. n அதாவது இதுக்கு மீனிங் என்னன்னா n டிவைடட் பை m அப்படிங்கிற பேர். இப்போ nங்கிற ஒரு நம்பர் எடுக்கிறோம், அது m ஆல டிவைட் ஆச்சுன்னா ரிலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கரெக்டா வருது. அதே நம்பர் அதே ஒரு நம்பர் எடுத்தோம்னா அதே நம்பரால டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்றதுனால இது ரிஃப்ளெக்டிவ்ல வரும். அடுத்தது சிமெட்ரிக்கும் டிரான்சிட்டிவும் செக் பண்ணுவோம். ஏதாவது ஒரு நம்பர் எடுப்போம், அதாவது m ரிலேஷன் டு n. அதாவது என்ன எடுக்கலாம் அப்படின்னா ஒரு 10ங்கிற நம்பர் எடுத்துக்கலாமா? 10ங்கிற ஒரு நம்பர் ஏதாவது ஒரு இன்டிஜர் 10ங்கிற நம்பர் 2ஆல டிவைட் பண்றோம். இந்த 10ங்கிறது n, 2ங்கிறது m. இது டிவைட் ஆகுமானா டிவைட் ஆகும், 5 டைம்ஸ் வரும். அதாவது ரிமைண்டர் இல்லாம டிவைட் ஆகணும், ரிமைண்டர் 0 வரணும். கண்டிப்பா 0 தான் வருது. 2ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0, அப்ப டிவைட் ஆகுதுன்னு சொல்லுவோம். இதே வந்து திருப்பி மாத்தி போட்டு டிவைட் பண்ணி பார்க்குறோம். அதாவது 2 நியூமரேட்டர்லையும் 10 டினாமினேட்டர்லையும் போடுறோம். இப்ப ரிமைண்டர் இல்லாம டிவைட் ஆகுமானா டிவைட் ஆகாது. அப்போ m ரிலேஷன் டு n வருது, ஆனா n ரிலேஷன் டு m வரல. இது m னு சொல்லுவோம், இது n னு சொல்லுவோம். இப்போ n ரிலேஷன் டு m வரல. அப்ப therefore அதாவது m டிவைட்ஸ் n, அப்போ m ரிலேஷன் டு n னு சொல்லுவோம். பட் n does not divides m. அப்ப n not relation to m. அப்ப it is not symmetric. Symmetric கான்செப்டே அதுதான். அதாவது a, b இருந்ததுன்னா b, aவும் அதே ரிலேஷன்ல இருந்ததுன்னா சிமெட்ரிக்னு சொல்லுவோம். இல்ல அப்படின்னா நாட் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் சொல்றாங்க இங்க. m ரிலேஷன் டு n, m வந்து டிவைட்ஸ் n, ஆனா n வந்து டஸ் நாட் டிவைட்ஸ் m. அதனால இட் இஸ் நாட் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அடுத்தது டிரான்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். டிரான்சிட்டிவிட்டி. இப்போ இதுல என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெண்டு கான்செப்ட் இருக்கணும். m ரிலேஷன் டு n அண்டு n ரிலேஷன் டு p, வேற ஏதாவது ஒரு நம்பர். இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ 8ங்கிற ஒரு நம்பரை 4 டிவைட் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்குவோம். 8 அப்படிங்கிறது n, 4 அப்படிங்கிறது m. டிவைட் பண்ணும் 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் கரெக்டா டிவைட் பண்ணுவோம். இதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கோ, p டிவைடட் பை n போடணும். pக்கு நாமளா ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கும், அதாவது 16 அப்படின்னு எடுத்துக்கும். 16 n நமக்கு இங்க கொடுத்துருக்கோம், 8ன்னு 8 இப்படி எடுத்துக்கும். இது டிவைட் பண்ணுதானா 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் இதுவும் டிவைட் பண்ணுது. அப்போ m டிவைட்ஸ் n கரெக்டா வருது. அதே மாதிரி இன்னொன்று இருக்கு, n டிவைட்ஸ் p, அதுவும் இருக்கு.
n வந்து n டிவைட்ஸ் p, இது ரெண்டுமே இருக்கு. இப்போ n nங்கிறது 8, pங்கிறது 16. இப்போ m ரிலேஷன் டு p, அதாவது pங்கிறது 16 இதுவும் டிவைட் ஆகுது 1 டைம்ஸ் 4 டைம்ஸ். இது m ரிலேஷன் டு n, அதே மாதிரி n ரிலேஷன் டு p, இது ரெண்டும் இருக்கு. அப்படி இருந்து n m ரிலேஷன் டு p வருதான்னு பார்க்கணும். அதுவும் வருது. இன்னொரு தடவை சொல்ற பாருங்க. அதாவது ஒரு நம்பர் nங்கிறது 8 அப்படின்னு எடுத்துக்கலாம், mங்கிறது 4 அப்படின்னு எடுத்துக்குவோம். இது டிவைட் ஆகுதுன்னா nங்கிற நம்பரை m டிவைட் பண்ணுது, m டிவைட்ஸ் n. அதே மாதிரி pங்கிற ஒரு நம்பர் 16p அப்படின்னு எடுத்துக்குவோம். 16 n டிவைட் பண்ணுது, இது p, இது n. அப்போ n டிவைட்ஸ் p, pங்கிற நம்பரை n டிவைட் பண்ணுது. அப்படி இருந்ததுன்னா இப்போ pங்கிற நம்பரை m டிவைட் பண்ணும் இந்த மாதிரி. அதாவது 16 டிவைடட் பை 4 டிவைட் பண்ணும், ரிமைண்டர் இல்லாம டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணுதான்னு பார்த்தா அதுவும் டிவைட் பண்ணுது. அப்போ இது ரெண்டும் இருக்கிறப்ப இது கரெக்டா வருது. இப்படி வந்துச்சுன்னா transitive அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம வேர்ட்ல எழுதிருக்கோம், m divides n and n divides p, therefore m divides p. But it is transitive. Hence given relation R is reflective, not symmetric and transitive. reflectiveல வருது, symmetricல வரல, transitiveல வருது. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. ரிஃப்ளெக்டிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், இதை மூணையும் செக் பண்ணும். ரிஃப்ளெக்டிவ் செக் பண்றதுக்கு எலிமெண்ட்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு ரிஃப்ளெக்டிவ் இருக்கணும். 1 1 2 2 3 3 அந்த கான்செப்ட் படி இருக்கணும். சிமெட்ரிக்கான கான்செப்ட் ஏபி இருக்குன்னா பிஏ இருக்கணும் அந்த ரிலேஷன்ல. டிரான்சிட்டிவ்ல ஏவு பி, ஏ ரிலேஷன் டு பி, பி ரிலேஷன் டு சி அப்படின்னா ஏ ரிலேஷன் டு சி வரணும் அப்படிங்கிற கான்செப்ட். அவ்வளவுதான், இது மூணுமே செக் பண்ணிட்டோம். அவ்வளவுதான் இந்த சம். Second sum, let P denote the set of all straight line in a plane. ஒரு பிளேன்ல இருக்கிற எல்லா ஸ்ட்ரெயிட் லைனையும் நம்ம டினோட் பண்ணிக்குவோம் P அப்படின்ட்டு. The relation are defined by L relation to M if L is perpendicular to M. அதாவது ஒரு லைனுக்கு இன்னொரு லைன் பர்பெண்டிகுலரா இருந்தா அது ரிலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து ரிலேஷனுக்கான டிஃபைன் இப்படி தான் பண்ணியிருக்காங்க. இதுல நம்ம மூணையும் செக் பண்ணோம், ரிஃப்ளெக்டிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், இது மூணையும் செக் பண்ணும். ஒன்று ஒன்றா செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷனில் ரிஃப்ளெக்டிவ் செக் பண்ணும். இப்போ ஏதாவது ஒரு லைன் எடுத்துக்கிறோம், எல் அப்படிங்கிற ஒரு லைன் எடுத்துக்கிறோம். இந்த எல்லுங்கிற லைனுக்கு ஒரு லைன், அதே லைன், ஏன்னா நம்ம ரிஃப்ளெக்டிவ் செக் பண்ணுறப்ப ஒரு லைனுக்கு அதே லைன், அது மேலேயே இருக்கிற இன்னொரு லைன் கூட எடுத்துக்கலாம். பர்பெண்டிகுலராக இருக்குமானா இருக்காது, கண்டிப்பாக இருக்குது. ஒரு லைன் இருக்கிறோம், அதே லைனை எடுத்துக்கிட்டு நம்ம பர்பெண்டிகுலரானா வராது, பேரலல் வரும், ஆனால் பர்பெண்டிகுலர் வராது. அப்போ எல் இஸ் நாட் பர்பெண்டிகுலர் டு எல். அப்போ எல் ரிலேஷன் டு எல் அப்படின்னு சொல்ல முடியாது, நாட் ரிலேஷன் தான் சொல்லுவோம். அப்போ நாட் ரிலேஷன் வருதுனால இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இதே சம் பேரலலுக்கு நம்ம பார்த்தோம், எக்ஸாம்பிளில் சொல்லியிருந்தோம். அதில் வந்து ரிஃப்ளெக்டிவ் வரும், ஏன்னா ஒரு லைன் அதே லைனுக்கு பேரலாக இருக்கும், ஆனால் பர்பெண்டிகுலராக இருக்காது. ரொம்ப முக்கியமான கான்செப்ட், கரெக்டாக பார்த்துக்குங்க. அதனால் நாட் ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னு சொல்லிடுவோம். சிமெட்ரிக் பார்ப்போம். சிமெட்ரிக்கில் ஒரு லைனுக்கு இன்னொரு லைன் பேரலாக இருக்குது. ஒரு லைன் எடுத்துக்கிறோம், இதுக்கு பேர் வேணால் எல்னு கொடுத்துக்குவோம், இதுக்கு பேர் எம்னு கொடுத்துக்குவோம். இது ரெண்டும் பர்பெண்டிகுலராக இருக்கு.
அப்போ L ரிலேஷன் டு M அப்படின்னு சொல்லிடுவோம். இதே மாதிரி இன்னொரு லைன் எடுப்போம். இந்த Mங்கிற லைனுக்கு இதை மாத்தி பார்ப்போம்னு வச்சுக்கோ. இந்த Mங்கிற லைனுக்கு Nங்கிற லைன் பர்பண்டிகுலரா இருக்குமானா இருக்கும். பார்த்தாவே தெரியுதுல, இதுக்கு இந்த லைனுக்கு இது பர்பண்டிகுலர் அப்படின்னா இந்த லைனுக்கு இது பர்பண்டிகுலரா தான் இருக்கும். அப்போ L is perpendicular to M, L relation to M, M is perpendicular to L, அப்போ M relation to L, therefore it is symmetric. Symmetric concept வரும். பர்பண்டிகுலர்ல ரிஃப்ளெக்டிவ் வராது, ஆனா சிமெட்ரிக் கான்செப்ட் இதுல ட்ரூ. இது ரெண்டையும் எழுதிடணும் கரெக்டா, வேர்ல இந்த மாதிரி எழுதிடணும். அடுத்தது டிரான்சிட்டிவ் கான்செப்ட் பார்ப்போம். டிரான்சிட்டிவிட்டி இதுல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு லைன் Lங்கிற ஒரு லைனுக்கு M பர்பண்டிகுலரா இருக்கு. இன்னொரு லைன் எடுத்துக்கிறோம். இதே Mங்கிற லைனுக்கு Pங்கிற லைன் பர்பண்டிகுலரா இருக்கு. L is perpendicular to M, M is perpendicular to P. இது ரெண்டும் இருக்குன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த லைன் இந்த Lங்கிற லைனும் Pங்கிற லைனும் பர்பண்டிகுலரா இருக்குமானா இருக்காது. பேரலலா தான், பார்த்தாவே தெரியுது. இது ரெண்டும் எப்படி இருக்குன்னா பேரலலா இருக்கு. அப்ப L is not relation to P. இப்ப L is not perpendicular to P, that is it is not transitive. அவ்வளவுதான். இது மூணு இன்னொரு தடவை ரீகால் பண்ணலாம். இதே சம், இந்த ஒரு 2-3 சம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா இந்த எக்ஸசைஸ்ல இருக்கிற எல்லா சம்ஸையும் நீங்க போட்டுடலாம். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரு லைன் அதே லைனுக்கு பர்பண்டிகுலரா வராது, பேரலலா தான் வரும். இங்க பர்பண்டிகுலர் கான்செப்ட் தான் கொடுத்தனால L is not perpendicular to L, அப்ப L is not relation to L அப்படின்னு எழுதிட்டு it is not reflective அப்படின்னு எழுதிருங்க. அடுத்தது symmetricity. அடுத்தது சிமெட்ரிக் கான்செப்ட் பார்ப்போம். L is perpendicular to M. ஒரு லைன் இன்னொரு லைனுக்கு பர்பண்டிகுலரா இருக்கு, அதை மாத்தி பார்த்தாலும் M is perpendicular to L தான் இருக்கும். அப்போ it is symmetric concept over. அடுத்தது transitivity. L is relation to M, அதே மாதிரி M is relation to P. L வந்து is perpendicular to M ஆவும் இருக்கு, M is perpendicular to P ஆவும் இருக்கும்னா L is perpendicular to P வராது, L is not perpendicular to P தான் வரும். அப்போ L is not relation to P. இப்போ இது என்ன சொல்லிடுவோம், it is not transitive.